சட்டை வேட்டி தண்ணி மாதிரி இருக்கு. ஏனே டீயானே போட்டிருக்க? டீ குடிங்க. நல்லா போடல. என்ன சரவணா, சரக்குலாம் போட்டியா? போட்டாச்சு. அண்ணா இன்னொரு டீ ஒன்று போட்டுனே. என்னல கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏ சரவணா, திருவிழாவுக்கு ஊருக்கு வரியா இல்லையா? நான்லாம் வரலடே, ஓனர் லீவ் கொடுக்க மாட்டாரு. ஏல திருவிழா ஒண்ணுதான்ல, அதுக்கு வரலன்னா எப்படி? இல்ல அப்படித்தானே சொல்லுவான், வருவான்டே. டீல சீனியை போடுங்கண்ணே. அவனையே வணக்கம். என்ன நாராயண, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கவிச்ச இங்கதான் இருக்கியா? இப்ப பாரு. நானா இவனா உன்னை கூப்பிடுது. இல்ல சரவணா, அந்த புள்ள உன்னையே பாக்குதுல. இதுவா? சும்மா இல்ல, அது வம்புக்குனால. இது அண்ணே 2 பிஸ்கெட் கொடுங்கண்ணே. இல்ல சரவணா, அந்த புள்ள உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்குதுல, உன்னையே தான் லுக்கு விடுது. சரவணா, உங்க பாத்தியா அந்த பொண்ணு எதை எழுதி போட்டு போகுது? ஏ சரவணா, பிட்டுல அந்த பொண்ணு ஏதோ போன் நம்பர் எழுதி போட்டு போறாப்பா. என்னப்பா சொல்ற? இல்ல சரவணா, அந்த பொண்ணு உன்னை பார்த்தது பண்ணிட்டு போச்சே, என்னதுல அது? தெரியலையேடே. ஒண்ணுமில்லடே, அந்த பிள்ளை கண்ணு வலி நெஞ்சு வலியா அதை சொல்லுது. இவனே டாக்டரா இவங்கிட்ட சொல்றதுக்கு? இவன் மூஞ்சிய பாத்துருக்கான், தலைக்கறி நெஞ்சுக்கறி வேணும்னு போன் நம்பர் எழுதி போட்டு கறியை வீட்டுக்கு கொண்டு வந்து போகுது. இல்ல செத்த பையல, அதுல நீ சொல்ற மாதிரி இவன் சொல்ற மாதிரி இல்ல, அது வேற எதுவும் இருக்குல்ல. இல்ல சரவணா, உனக்கு ஏதாச்சும் புரியுதா? எனக்கு ஒன்றும் புரியலையேடே. செத்த இருங்கல, நான் யாருக்கிட்டாச்சும் ஓரம் கட்டு வரேன். எவங்கிட்ட கேக்குறது? சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். என்னப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. ஒரு பொம்பளை புள்ள இப்படி காட்டு பண்ண என்ன சார் அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனாலதான் அவளை ஃபாலோ பண்ணி இப்படி ஆகி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவளை நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுப்பா. விளங்காதவனா இருக்கா, நம்ம சந்தேகத்தை கேட்டா அவங்கதே சொல்லிட்டு போறான். என்ன சொதப்பல சொதப்பிட்டியா? சும்மா இருங்கடே, விஷயம் தெரியல, ஒரு பொட்டலத்தை கூட மடிக்க முடியாது. தம்பிகளா, அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? ஒரு பொண்ணுங்க இப்படி காட்டி நம்பர் எழுதி போட்டா என்னங்க அர்த்தம்? ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டு போகுது. உங்களுக்கு சம்மதம்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுது. இதுல நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்களோ? அதான்ல நினைச்சேன். என்கிட்ட சண்டையெல்லாம் போட்டா உண்மையா இருக்குமாடே? எத்தனை காதல் படம் பார்த்திருக்கோம். முதல்ல சண்டையில ஆரம்பிக்கும், பிறகு நம்மள காதல போய் முடியும். ஆமாண்டே, ஒரு பொம்பளை புள்ளி காதலுங்கிறது சொடக்குல வந்து சொடக்குல போவோம். நீ போன போட்டு சரவணா. ஏல வேணாம்ல, அவங்க அப்பா இந்த மார்க்கெட்டுக்கே ஓனரு, விஷயம் தெரிஞ்சா கறி வெட்டுற மாதிரி வெட்டி பொலி போட்டுருவாரு. மூதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? நாமளா லவ் பண்ண சொன்னோம்? இவங்கிட்ட ஏதோ புடிச்சு போய் தானே அந்த பொண்ணு போன் நம்பர் எழுதி போட்டு போறா. ஒரு பொம்பளை புள்ள தைரியமா லவ் சொல்லுது, நாம பொட்டையா? நீ பேசுறா சரவணா. ஏல சரவணா வேணா, பயமா இருக்குல்ல, சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? இந்த உடம்புக்கு பயம் வரலாமால? ஏல பிட்டு படம் நான் மட்டும் தியேட்டர்ல நெஞ்சு பாக்குறேன், அதுக்கு மட்டும் தைரியம் வருதால? ஏ சரவணா, நீ பேசல. இங்க வேணால, விளங்காதவையா, அந்த கடைக்கு போவோம். நான் சொன்னா கேட்கவா போறிய? ஏதோ 7 கூட்டம் வந்தாச்சுடா. இந்த பெட்டில காசு போட்டு பேசினா குருவி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்ல, இந்த ஸ்பீக்கர் பண்ண போடு, சவுண்ட் கேட்கும். அண்ணா போன் நம்பர் குடுறே. அண்ணா சித்திர ஒரு போன் போட்டுக்கட்டுமா? படிக்க இந்த அடே பேசு. ஏன் வச்ச? பயமா இருக்குப்பா. ஏல அவளே பேச சொல்றா, நீ பயப்படுற? பேசல. ஸ்பீக்கர் போன் நமக்குள்ள சத்தம் கேட்கும். ஏய், நம்ம தலைவர் பாட்டு வச்சிருக்காடே. ஹலோ ஹலோ, யாவத சரவணன் பேசுறேங்க. சரவணா, நான் தான் ரம்யா பேசுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. போன்ல பேசுறதை விட நேர்ல பேசினா நல்லா இருக்கும். எனக்காக தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு வர முடியுமா? வரேன்னு சொல்லு. வரேங்க. மறந்துடாத சரவணா, ப்ளீஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறேங்க. வந்துரு. சரிங்க. இது நிச்சயமா லவ் தாம்ல. இல்ல மாப்பிள்ள, பெரிய ஆள் ஆயிடுவேடே, என்னெல்லாம் மறந்துடாதுலே. இதே மார்க்கெட்ல எனக்கு ஒரு காய்கறி கடை வச்சு கொடுடி. டேய் மாப்பிள்ள, அப்படியே எனக்கு ஒரு பலசரக்கு வச்சு கொடுல, நானும் முதலாளி ஆவன்ல. ஏல உனக்கு ஒரு வெச கடை வச்சு கொடுல, குடிச்சு விட்டு சாகட்டு. மூதிகள ஏன் இப்படி அலையறீங்க? குடுப்பாம்ல. ஏல அவ தாம்பரம்ல வர சொல்றா. தாம்பரம் இல்லலே, தாம்பரம்.
தாம்பரம் சர்ச்சு வந்தாச்சு. ஓகே, ஆளக்கானமே. அண்ணா ஒரு ரோஜா பூ கொடுங்க. 5 ரூபா கொடுப்பா. ஐ லவ். சரி. ஹலோ அண்ணே, குங்குமம். நான் சரவணன் பேசுறேங்க. தாம்பரம் சர்ச்சு முன்னாடி நிக்கிறேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ சரவணா, நீயா? உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாரிப்பா, எங்க அப்பா என்ன அவசரமா அண்ணா நகர் வர சொல்லிட்டாரு. அதனால தாம்பரத்துல இருந்து இப்பதான் அண்ணா நகர் போய்கிட்டு இருக்கேன். நீயும் கோச்சுக்காம எனக்காக அண்ணா நகர் டவர் வர முடியுமா? 10 நிமிஷத்துல நிப்பங்க. அண்ணா நகரா? அண்ணா நகர் 18 கிலோமீட்டர் தான், போயிருவோம். ஹலோ, சரவணன் பேசுறேங்க. அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துட்டாங்க. சரவணா, சாரி சரவணா, என் ஃப்ரெண்ட் பூஜாவுக்கு அடிபட்டு அடையார் மலர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. அதனால நான் இப்ப அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன கோச்சுக்காம எனக்காக அடையார் பஸ் ஸ்டாப் கிட்ட வர முடியுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஈஸெல்லாம் வந்து நிப்பம் பாக்குறீங்களா? இல்ல சரவணா, அண்ணா நகர்ல இருந்து அடையாருக்கு 20 கிலோமீட்டர். அதனாலதான். இதெல்லாம் நமக்கு சப்பா மேட்ருங்க. நான் வந்து நிக்கிறேங்க. ஹலோ, நான் சரவணன் பேசுறேங்க. அடையார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே சரவணா, நான் வந்துகிட்டே இருக்கேன். மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வரேன். இங்க ஒரே மலை இடியுமா இருக்குது. பரவாயில்ல, நான் இப்படியே வந்துடுவேன் சரவணா. நீ அங்கேயே வெயிட் பண்ணு. சரி, வெயிட் பண்றேன். என்ன சரவணா நிக்கா? ஏய், என்னடா சரவணா இங்க நிக்க? நீ என்னடா இந்த பக்கம் சரக்கு போட போறியா? அதை விடல, ரம்யாவை பத்தி பேசினியாடி? இல்லடே, தாம்பரம் வர சொன்னாலா? தாம்பரம் போனா அவங்க அப்பா அண்ணா நகர் வர சொல்லிட்டான். அவ ஃப்ரெண்டு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அடையாருக்குவான்னு சொன்னான். காத்து இருந்து இப்பதாம்ல போனை போட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கே இரு சரவணா, கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அவ வரமாட்டாளு, உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. என்னல சொல்ற? அவ ஃப்ரெண்டுங்களோட ஹோட்டல்ல கூத்தடிச்சிட்டு இருந்தத நான் சரக்கு போடும்போது பார்த்தேன்டே. உன்னை அலைய வைக்க வேணும்னே செஞ்சிருக்கா. சரி சரவணா, நீ மார்க்கெட்டுக்கு வந்துரு, நான் சரக்கு போட்டு வந்துடுறேன். ஏண்டி ரம்யா, அந்த மாக்கான அண்ணா நகர் அடையார்னு சுத்துன்னு சுத்த வச்சுட்டியேடி. இத பாருடி, நீ செய்யறது ரொம்ப தப்பு. என்கிட்ட மோதுனா சும்மா விடுவேனா? இதுல என்ன காமெடி தெரியுமாடி? அவ எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நான் சரவணா பேசுறேங்க, நீங்க இங்க வர வேணாங்க, இங்க ஒரே மழையா இருக்குங்க, வெயிலும் மழையும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க, ஆனா உங்க உடம்பு தாங்குமான்னு குணா படத்துல கமல் அபிராமின்னு சுத்தின மாதிரி அவன் என் பின்னாடி ரம்யான்னு பைத்தியமா அலைறாண்டி. பைத்தியாரனாடி? நான் பைத்தியாரனா? எதுக்கு நீ நாளே வச்ச? ஆமாண்டா, நீ பைத்தியக்காரன்டா. ஊர் எஞ்சுக்கு நான் வேணுமா? நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேண்டாம்? நானாடி கண்ணி நெஞ்சு காட்டி தாம்பரம் அடையார் நாளே வச்ச? ஆமாண்டா, உன்னை அலைய வைக்கணும் அப்படி செஞ்ச. ஒரு பணக்கார பொண்ணு சொன்னா அது காதல் நம்பிடுவியா? நம்பிக்கை தாண்டி காதல். தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி உடலும் இணைஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி கல்யாண வாழ்க்கை. ஆனா காதல் அப்படி இல்லடி. மனசு இணைஞ்சாலே போதும்டி, அடுத்த நிமிஷமே. இதெல்லாம் உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு எங்கடி தெரிய போகுது? வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீங்க உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குதுடி. போடி. ரம்யா, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி. இனிமே இந்த தப்ப செய்யாத. இதையேன்னு ஒண்ணு இருந்தா. வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீங்க உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குதுடி. ரம்யா, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி. இனிமே இந்த தப்ப செய்யாத.
ஏல சொதப்பல எங்கல போனீங்க? ஓனர் உங்களை தேட வரல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு போ. வந்துட்டா. இல்ல ஓனர் ஒரு நாளைக்கு உதச்சாத்தாமல தெரியா வரும். ஆமா இந்த கணேசனிங்கானா சரவணனிங்கானா? எதுக்குடி? ஏல சரவணன் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லணும்னு போனேன், சொல்லியிருப்பானா? அவன் போன வேகத்தை பார்த்தா நேரத்துக்கு இந்த புள்ள கூட ஒரு பாட்டே பாடி இருப்பான். ஏ நீ சொல்லி சர்தாமடே அவனும் அந்த மாதிரி ஆள் தான். ஏ அங்க பாத்தியா? வா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம். பொம்பளை பிள்ளை கிட்ட ஒண்ணுங்கள பேச்சு எல்லாம் சரவண காலைல பேசிக்கலாம். ஏ டச்சுக்கு போய்க்கு நாய் அறிவில்ல. ஏல செருக்குள்ளைகளை யாருமே கைய வைக்கல. ஏய் சட்டை சீக்கிரம் மார்க் போட்டு எஸ்கேப் பண்ண ஓடா. சொல்ல கேடா என்னத்துல விடாதல. ஏய் சல்லிப்பையில எப்படி ஓடுறாங்க பாரு. இல்லலாச்சி ஏல கைய கிழிஸ்டானுவே. ஐயோ கையில ரத்தம் வருதுங்க. ஒண்ணு இல்ல விடுங்க. செருக்குள்ளைக ஓடிட்டானுவே. நாங்க பாத்துக்கறோம். நீங்க போங்க. இல்லங்க ரத்தம் அதிகமா வருது. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணு இல்லங்க. கொஞ்சம் குருமனை அள்ளிப்பட்டா சரியா போயிடும். உங்களுக்காகவும் சரவணனுக்காகவும் ஏதாவது ஒண்ணுனா உயிரே கொடுப்பங்க. நீங்க போங்க. சரவண மட்டும் பாத்துட்டு இருந்தா செருக்குள்ள கொண்டு எடுத்துப்பாங்க. நீங்க போங்க. நீங்க போங்க. முதல்ல சரவண போய் பாப்போம்ல.